அவ கண்ணு இருக்கே. கருப்பு வெள்ளை பூக்களுண்டா கண்கள் வண்டை உண்ணும் பூ. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாகவும் சூப்பராகவும் அழகாக எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். உங்கள் கிட்டே இருக்கிற அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விபிஎஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட ப்ரீசெட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உள்ளே வந்ததும் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எடிட் டெக்ஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்ததும் வியூ ஆல் ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இங்கே 3 கோடு மாதிரி தெரியுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய ஃபைலுக்குள்ளே போயிடும். ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணீங்களோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அலர்ட் மோஷனை வந்து பேக் வந்துக்கோங்க. அலர்ட் மோஷனில் ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே அப்படி வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஃபாண்ட் எல்லாம் அதுவாக ஆட் ஆகிடும் எல்லாத்துக்குமே. இல்லை அப்படின்னா இப்படியே இம்போர்ட் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாது அப்படின்ற போது நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்காக மாற்றிக்கோங்க. டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ இமேஜ் தெரியறதுக்கு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டுட்டே வாங்க. கீழே கொண்டுட்டே வந்து ஆடியோவுக்கும் மேலே வச்சுக்கோங்க. இமேஜை ஃபுல்லாக வச்சதும் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜையும் மேலே இருக்க டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி இங்கே செகண்ட் ஆப்ஷன் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் எடிட் குரூப் அண்ட் மாஸ்க் அதுக்குள்ளே போயிட்டு எடிட் குரூப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஐ மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க எப்படி வேணுமோ அப்படி. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே இமேஜ் தெரியுது பாருங்கள், நம்பர் போட்டு 17200 அது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இங்கே கலர் அண்டு ஃபில் அது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இமேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறதுல எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்த பீட் மார்க்லேருந்து பீட் மார்க்கு அதே மாதிரி எல்லாத்துக்குமே இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணோம்ல, அங்கே இருக்க பாருங்கள் மேலே ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் 1 அப்படின்னு அதை கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி லேயர் கொடுத்துட்டு அதேமாதிரி இங்கே வந்து எல்லா இமேஜுக்கும் மேலே வந்து எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங்காக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா இமேஜுக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, எல்லாத்துக்குமே செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படின்னா பெயிண்ட் வீடியோ மட்டும் ஆட் பண்ணால் போதும், வீடியோ ரெடி ஆகிடும். ஓகே, ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து பெயிண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பீட் மார்க் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணதும் இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எஃபெக்ட்குள்ளே போயிடுங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு குரோம் கீ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. குரோம் கீயை செலக்ட் பண்ணதும் இங்கே க்ரீன் கலர் எடுத்து ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பேக் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் அது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படியே லாஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா மாஸ்க் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே அந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அடுத்த இமேஜுக்கு எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோக்கும் வீடியோவை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, வீடியோ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த என்ன மாதிரி சாங்கில் என்ன மாதிரி வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.